கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் விவசாயி ஒருவர் விஷம் அருந்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், விவசாயி விஷம் அருந்தியதற்கான காரணம் என்ன நடந்தது? திவ்யா, காட்டுமன்னார் கோவில் பகுதியில தற்போது சம்பா பயிர் சாகுபடி தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்நிலையில அதற்காக பயன்படுத்தப்பட்ட டிராக்டர்கள் சில திடீரென வங்கிக் கடன் பெற்றதற்காக பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக கோவிந்தசாமி, ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருவருடைய டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர்கள் இன்று விவசாய சங்கத்திடம் கூறியதாகவும், விவசாய சங்கத்தினர் டிராக்டரை பறிமுதலுக்கு என்ன காரணம் என்று ஸ்டேட் பேங்க், காட்டுமன்னார் ஸ்டேட் பேங்கில் அதிகாரிடம் கேட்க சென்ற போது அதிகாரிகளும் விவசாய சங்கத்தினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தின் போது திடீரென முத்துராமலிங்கம் என்பவர் திடீரென விஷம் அருந்து விட்டார். இதனால் விவசாயிகள் மேலும் கோபம் அடைந்து விவசாயிகளிடம் வாங்கிய அந்த கடனுக்கு முறையாக பணம் கட்டப்படுகிறது, ஏன் இதுபோல் செய்கிறது என்று வாக்குவாதம் ஏற்படுவதற்கு விவசாயிகளை வெளியே தள்ளி வங்கியை பூட்டியதாகவும், இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதாகவும், தற்போது விவசாயிகள் ஒருவர் மருந்து குடித்ததால் அங்கு மிகப்பெரிய ஒரு பரப்பான சூழல் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. திவ்யா, ஸ்ரீதர், தற்போது அந்த விஷம் அருந்திய விவசாயியின் உடல்நிலை எப்படி இருக்கு? அவர் ஆபத்தான நிலையில் தற்போது காட்டுமன்னார் கோயில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அனுப்பும் முயற்சியில் தற்போது அதிகாரிகளும் காவல்துறையும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு காரணமான வங்கி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் தற்போது போராடி வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் மற்ற பகுதியில் இருந்து விவசாயிகளும் அங்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வங்கிக்குள் சென்று போராட்டம் நடத்தியதால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரம் தெரியாமல் தடுப்பதற்கான வேலைகளை தற்போது காவல்துறை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வங்கிக்குள் இருந்த அந்த விவசாயிகள் அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டு அடைத்து வைத்ததனால் உள்ளே என்ன நடந்தது என்று இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதே போல் இந்த விஷம் அருந்திய விவசாயியை பார்க்க யாருக்கும் அனுமதி தரவில்லை. ஆனால் முழு விவரம் இதற்கும் வெளியே வராமல் இருக்கிறது. திவ்யா, ஸ்ரீதர், சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அந்த விவசாயி செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைன்றது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கூறப்படுது? குறிப்பாக விவசாயிகளுக்கு எவ்வளவு கடன் கொடுத்தார்கள், எவ்வளவு கடன் இது வரைக்கும் கட்டப்படவில்லை என்ற எந்த தகவலும் முழுமையாக வங்கியிலிருந்து எப்போதும் தெரியப்படுத்துவதில்லை. ஆனால் திடீரென சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டும் உரிய நோட்டீஸ் அளிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து இதுபோல் பறிமுதல் சம்பவம் என்பது நடைபெறுகிறது. முழுமையான விவரங்கள் எதுவும் அளிக்கப்படாமல் தான் தற்போது நடைபெற்றதாக தெரியப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்துவது என்னவென்றால், தற்போது நாங்கள் சம்பா பயிர் சாகுபடி சமயத்தில் இதுபோல் ஒரு நடவடிக்கை என்பது எங்களுக்கு மோசமான நிலையில் தள்ளப்படும். எனவே உரிய காலம் அவகாசம் எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுகோள் பல மாதங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வேண்டுகோளை எடுக்காமல் தற்போது வங்கி அதிகாரிகள் திடீரென டிராக்டரை பறிமுதல் செய்தால் மனமுடிஞ்ச விவசாயி தான் தற்போது தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார். இதை அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திவ்யா, நீங்க வங்கி நிர்வாகம் தரப்புல ஏதாவது விளக்கம் கேட்க முயற்சித்தீர்களா? ஸ்ரீதர், தற்போது இந்த பிரச்சனையால் வங்கி அதிகாரிகள் யாரும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. விரைவில் வங்கி அதிகாரிகளோட தகவல் தெரிவிக்கும் எதிர்பார்க்கப்படுவது. ஆனால் காவல்துறை இதுவரைக்கும் விசாரணை மட்டும் மேற்கொண்டவர்கள் விசாரணையில் முழுமையான தகவல் எதுவும் வெளிப்படுத்தவில்லை. திவ்யா.